அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒருத்தவங்க வைத்தியத்துக்கு வந்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள பத்தி தான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லப் போறேன். அவங்க ஒரு சின்ன இடம் வாங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக நம்ம தமிழ் சொந்த பந்தங்கள் அவங்களுடைய வழிபாட்டு அந்த கல்லு வச்சு கும்பிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி ஒரு வழிபாட்டு தலமா இருந்தது. அது என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, அந்த வீடு கட்டுறதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த மரம் அவங்க சில நாட்களாக அது என்ன பண்ணல, அவங்க வழிபாடு பண்ணல. ஆனா அந்த மரத்த வெட்டிட்டாங்க. அந்த மரத்த வெட்டுனதுக்கு காரணமாக என்ன ஆச்சுன்னா, அதுல அவங்க கும்பிட்ட ஒருத்தவங்க இருந்துக்கிறாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த மரத்த வேரோட புடுங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மேல அட்ராக்ஷன் ஆயிட்டாங்க. அதான் கோவமா அவங்க மேல என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்போ அவங்கள ரொம்ப நாளா நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஜமாயத்துக்கு போயிருக்க டைம்ல அவங்க அண்ணன் என்ன பார்த்து இது மாரி சொன்னாரு. இந்த மாரி என்னன்னு தெரியல, இது மாரி இருக்குதுன்னு. அப்புறம் அவங்கள கூப்ட்டு என்னன்னு சொல்லி பேசி, கூப்ட்டு பேச டைம்ல தான் அவங்க சொல்றாங்க, இது மாரி நான் அந்த மரத்துல இருந்தேன். என்னை இவங்க வேரோட புடுங்கிட்டாங்க. அதனால நான் ஆக்ரோஷமாயி என்ன பண்ணிட்டேன், இவங்க மேல இவங்கள பழி வாங்கிட்டேன். அவங்க என்ன பழி வாங்கினான்னு சொன்னா, அது அந்த லேடியுடைய அண்ணன் 2 பெண்களுக்கும் என்ன பண்ணல, நடக்க விடாம பண்ணிட்டாங்க. கை, கால் நடக்க முடியாம தவந்துன்னு போற மாரி பண்ணிட்டாங்க. 2வது இவங்களையும் எந்த ஒரு வாழ விடாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டு கேட்க டைம்ல அவங்க சில பொருள் கேட்டாங்க. அப்புறம் அத குடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சத்தியம் வாங்கின்னு, இதுக்கு மேல எந்த கஷ்டமும் நான் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கருந்து போயிட்டாங்க. இந்த மாரி விஷயங்கள் ஏதாவது இருந்தாக்கா, இன்ஷா அல்லாஹ் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாரி அதே பெண்மணிக்கு கேரளாவ சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு சின்ன குழந்தைய பிறந்து இறந்த சின்ன குழந்தைய ஏவி விட்டுருக்காரு. ஏன்னா எந்த ரூபமாவும் என்ன பண்ணக்கூடாது, அவங்க அ வாழவே கூடாதுன்ற மாரி என்ன பண்ணிக்கிறாங்க, ஏவி விட்டுருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைய கூப்பிட்டு பேசுற டைம்ல, அந்த குழந்தை சில விஷயங்கள் சொல்லுச்சு. என்ன உன் பேர் என்னன்னு கேட்டு, பேர் எனக்கு வைக்கல. நான் பேர் வைக்கிறதுக்கு பொறந்த உடனே இறந்துட்டேன். என்ன இது மாரி அனுப்பிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் கூப்பிட்டு அதுக்கு தேவையானத குடுத்து, அத சொல்லி அதையும் அனுப்பிச்சு வச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த மாரி ஏதாவது செய்வினை பிரச்சனைகள், இது மாரி ஏவி விட்ட ஏவல்கள், ஏவி விட்ட செய்வினை பிரச்சனைகள், இந்த மாரி எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். 2வது இந்த மாரி ஏதாவது இப்ப நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாரி மரம் இருந்தது. அந்த மாரி ஏதாவது இருந்தா அதுக்கு என்ன பண்ணணுமோ, அது மாரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல என்ன பண்ணுங்க, நீங்க அந்த மரத்த வேரோட எடுக்கிறதோ, இல்ல அறுக்கிறதோ இது பண்ணுங்க. ஏன்னு சொன்னா, யாருமே மறுபடியும் அந்த மாரி யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த விஷயத்த பதிவிடுறேன். அதே மாரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நெறைய இருந்தது. அதனால நீங்களும் இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுங்க, இந்த மாரி ஏதாவது பிரச்சனைகள், பில்லி, சூனியம், ஏவல்கள் பிரச்சனைகள், வேற ஷைத்தானுடைய நீண்ட நாட்களாக ஷைத்தான் போகவே மாட்டேன்து, என்ன தொல்ல பண்ணின்னு இருக்குது. கெட்ட ஜின்னாத்துகள் ஆ ரொம்ப தொல்ல பண்ணுது. அது போக மாட்டேன்து. அந்த மாரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. அதே மாரி நீண்ட நாட்களாக சில பேருக்கு கை, கால் பிரச்சனை இருக்கும். முதுகு பிரச்சனை இருக்கும். இடுப்பு பிரச்சனை இருக்கும். அந்த மாரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில அதுக்கு துவா ஓதி ஊதப்படும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தொடர்பு கொண்டு அது என்ன ஆகும்? ஷிஃபாவாயிடும். இன்ஷா அல்லாஹ் சரியாயிடும். அந்த மாரி இந்த மாரி விஷயம்லாம் இருக்குது. வலிகள் அங்கங்க இருக்குது. இந்த மாரி இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. அதுக்கு துவா ஓதி ஊதப்படும். இன்ஷா அல்லாஹ். அது ஏதாவது மாரி ஏதாவது இருந்தாலும் நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாவது பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணி இன்ஷா அல்லாஹ் கேட்டு தெரிஞ்சுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.